வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது. பஞ்ச் பேசிய இபிஎஸ் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் அண்ணா பல்கலைக்கழகம் வழக்கின் குற்றவாளிகளின் ஒருவரான திமுக அனுதாபி ஜெகன் ஞானசேகருக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே புகுந்து மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஞானசேகர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதன்படி வெறும் 5 மாதங்களில் விசாரணை முற்றிலுமாக முடிக்கப்பட்டது. அதன்படி முடிவில் ஞானசேகர் மீது சுமத்தப்பட்டு இருந்த 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டதாக கடந்த மாதம் 28ஆம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். அதே நேரம் குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரங்கள் வரும் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறியிருந்தார். அதன்படி இன்று ஞானசேகருக்கு 30 ஆண்டுகள் குறையாமல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நிரூபிக்கப்பட்ட 11 குற்றப்பத்திரிகைகளுக்கு தனித்தனியாக 11 தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தண்டனை குறைப்பு இன்றி ஏக காலத்திற்கும் சிறை தண்டனை அனுபவிக்கவும் என்பதோடு 90,000 ரூபாய் அபராதமும் ஞானசேகர் விதிக்கப்பட்டுள்ளது. ஞானசேகரின் தண்டனை விவரம் வெளியிட்டுள்ள நிலையில் திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம் மேற்கொண்டுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டுகையில், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம். இந்த வழக்கின் குற்றவாளி திமுக ஞானசேகரை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தினால் இந்த வழக்கின் குற்றவாளிகளின் ஒருவரான திமுக அனுதாபி ஞானசேகருக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக. பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து ஒலிக்கும் என்ற வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருகிறோம். அதனால் தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வி இன்றும் கேட்கிறோம். எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே எதற்கு அந்த சார் ரூல்டு அவுட் செய்யப்பட்டான்? எதற்காக ஞானசேகர் மட்டுமே குற்றவாளி என்று அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்துள்ளது திமுக அரசு? சாரை காப்பாற்றியது யார்? இந்த கேள்விக்காகவே நீண்ட நாட்கள் இருக்காது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களுக்கும் கிடைக்கத்தான் போகிறது. ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என பதிவிட்டுள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.